Hi guys, welcome to Bobina Sisofe. இன்னைக்கான கேம் நம்ம பிரெயின் ராட்குள்ளே போய் பிரெயின் ராட் எடுக்கணும். அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபரை பிரெயின் ராட் கொடுத்துட்டாருங்க. இந்த பிரெயின் ராடை வச்சு நம்ம பாருங்கள் 80,000 சேர்த்தோம். சரி போயிட்டு பிரெயின் ராட் திருடாக்குள்ளே போய் பார்க்கணும்னு பார்த்தேன். சரி என்ன பண்ணுவான் பேசி இது வந்து சேல் பண்ணுறதும் போல். சரி நம்ம வந்து பெரிய ஆள் ஐட்டமே. சரி வந்து ஐஸ் காற்று இருக்கும். சரி ரீபர்த் எடுத்தது தான் எடுக்குன்னு சொன்னாங்க. டுன் சாக்கு நம்மளுக்கு டுன் சாக்கு. இப்போ வந்து இந்த சாமி சார் பேஸ்குள்ளே போயிட்டு டுன் சாக்கு எடுத்துக்கணும். ஒரு சாமி இதரடே எந்தடா ஸ்டீலே வேண்டாலே அது கொடுக்க மாட்டேன். இதே எதுவும் கொடுக்க மாட்டான். தூக்கிட்டு ஓடு பின்னாடி துரத்துறாங்க கைஸ். நான் அண்ணன் ஸ்பீடாக ஓடி ஜெயிச்சிட்டேன். ரீபர்த் ரெடி கைஸ். நம்ம வந்து இறங்கி ரீபர்த் பண்ணிட்டோம். பிறக்கிறான்டாடி ஏன்னா படுத்துட்டேன். சாவலாம். நெக்ஸ்ட் ரீபர்த்து பார்த்தீங்கன்னா பொனைக்காம்பலாபுவும் என்னது இது வந்துருச்சு. பொனைக்காம்பலாபு சிம்பான்சினி பேனானின்னு கேட்குறாங்க. இந்த சரி நம்ம வந்து போயிட்டு இறங்கி ஒரு கிளாத் வாங்கி பார்த்தா அங்கேயே போனவனே நிறுத்திக்கிட்டானுங்க. நம்ம என்ன திருப்பி வரேன் ஸ்டாப்குள்ளே வந்துட்டோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இது வந்தால் கொஞ்சம் ஆசையமாக இருக்கும். தூக்கிட்டு ஓடுறாடே பின்னாடி வராங்கடாடே. எவ்வளோ ஸ்லோவாக வராங்க. அதுக்கு தூக்கிட்டு ஓட்டாங்க. தூக்கிட்டு போய் நம்ம பேஸ்குள்ளே வச்சாக்கலாம். இறங்கி ஐயா உனே வந்துடும் ப்ராப்ளம்ஸ் வாங்கிக்கூடாதுன்னு சொல்லி இது வந்து இப்போ நம்ம வந்து காசு சேர்த்துறது தான் நம்ம வேலையே. நம்ம வேலை வந்து இப்போ 120K சேர்க்கணும். ஆமாம், அது வரைக்கும் ரீபர்த்துக்கு தேவையான 50K இருக்குது. பொனைக்காம்பலாபு வந்து வாங்கிட்டு பொனைக்காம்பலாபு சிம்பான்சினி ஏன்னா வெளியே வரும். சிம்பான்சினி பொனைக்காம்பலாபு சிம்பான்சினி பண்ணலையா? பொனைக்கா அம்பலாவு கைஸ். இங்கே ஒரு எப்பிக் இருக்குது. தூக்கிட்டு ஓடிடலாமா? தூக்கிட்டேன் கைஸ். நம்ம வந்து ஒவ்வொரு சில பிரிண்டர் எடுக்கும்போது வேகமாக வரும், சில பிரிண்டர் எடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாக வரும். எனக்கு இப்போலாம் நம்ம டேரெக்டாக ப்ளாட்டுக்கு வர மாதிரி வச்சுருக்கானுங்களே. கைஸ் ஃபஸ்ட்டு நம்ம ரீபர்த் பண்ணாமல் காயில் வாங்கலாம். எந்த காயில் வாங்க போகிறோன்னா டாக்ஸிக் காயில் வாங்கிட்டாங்க. இப்போ வந்து நம்ம ரீபர்த்தும் பண்ணிடலாம். அதுக்கு காசு கிடச்சிடும். இன்னும் கொஞ்சம் தான் நம்ம ரீபர்த்தை பண்ணிடலாம். நில்லுங்க ரீபர்த் பண்ண பொனைக்காம்பலாபு சிம்பான்சினி பாலுங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே தான் இருந்தேன். சிம்பான்சினி பாலுங்க சொன்னல பார்த்தீங்களா? சாமியை அப்படின்னு காப்பாற்றி போயிருக்கிறான். அதான் சிம்பான்சினி பாலன் எப்படியா தூக்கிட்டு வந்துட்டோம். இப்படி இதுவும் சாமி பேசிக்கில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பொனைக்கா அம்பலாபு சாமி உனக்கு ஒரு அடி கொடுக்குறேன் எந்திரிச்சது. பொனைக்கா இல்லைங்க இதுதான் பேசல இல்லைங்க. நம்ம வெளியே ஓடிட்டு நம்ம தலைவன் ஜாப் ஒரு பேஸ் பார்க்கலாம் இருக்குதானே. பொனைக்கும் எனக்கு எப்படா தூக்கிட்டு ஓட வேண்டியதானே. ஐயா 2 பேருக்குள்ளே தான் மேட்ச். இவனை இப்படியே தூக்கிட்டு வரட்டும். வரும் இல்லைடா வெளியே வரும். கைஸ் நம்மளுக்கு தான் இந்த லெஜண்ட்ரி ஒரு 6 ஆளையும் கட்டுக்க முடியாது. தூக்கிடுவோம் வெளியே போ. டாக்ஸிக் காய்ஸ் இப்போ எடுக்கணும். தூக்கிட்டாங்க. ஐயோ காய்ஸ் போராட்டம் வெளியே வருது கைஸ். இந்த குறுக்கூர் நம்மளுக்கு தான் போயிட்டோம்.
சரியான டைமு அழகாக தூக்கிட்டு ஓடிடலாம். ரொம்ப கஷ்டமா கைசிங்க இப்படி எடுத்துட்டு போகிறோம். பையன் அடிச்சு பாரு விட்டுறலாம். நீ எடுத்துக்கூடா இவன் எடுத்தா பரவாயில்ல. அவன் விட்டுக்கவே விட்டாங்க. நீ எத்தனை தடவை ஒட்டிச்சாங்க. இது சிம்பன்சி பானானி இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு பொனைக்கா அம்பளவு கிடைச்சாலே போதும். நம்ம இறங்கி ரீபர்த்து பண்ணிடலாம். போடுங்க எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஃபேமிலி தானே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அதுதாங்க ரீபர்த் பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் காசு கிடைக்குது. கொஞ்சம் கிடைச்சா இப்போ கிடைச்சிடும். கிடச்சிச்சு இல்லைங்க. இதை வச்சு ஏதாச்சும் வாங்கணுங்க. 170,000 இருக்குங்க. இல்லை ரீபர்த் பண்ணிடலாம். ரீபர்த் 74 ஆல்ரெடி இருக்கு நம்மள்கிட்ட ரீபர்த். எது பாட்டு வச்சு கொடுத்தாங்க ரீபர்த்துக்கு. வெறும் 250K தான் கேட்குறாங்க. நம்ம எப்படி 250K சேர்த்துடலாம் ஈஸியாக ரீபர்த்துக்கு. எப்படிக்கே கொடுத்துட்டேன் 250K கிட்ட. அதுக்கு முன்னாடி நம்ம வாங்க போகிறதில்ல. ஈஸியாக அதுக்கு முன்னாடி நம்ம அடுத்தவங்க பேஸ்லாம் பார்த்துக்கலாம். இது யூஸ் போடணும். டைட்டாக இருக்குங்க. இது பிளாக் ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன கிடையாது பாதிக்கணும். என்ன கிடைக்குது? இந்த கேமை ஸ்டீல் பண்ண முடியாதுங்க. ஸ்டீல் பண்ண எவ்வளோ அப்படியே அடிதான் கொடுக்குறான். நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். அவங்க போயிட்டு ஃபஸ்ட்டு ரீபர்த் ஆவாங்க. ரீபர்த் அவ்வளோதான். 1% மில்லியன் கணக்கில் கேட்பாங்க. எஃபெக்ட்லாம் சூப்பராக இருக்குங்க. இந்த நீ சொன்ன மாரி 1 மில்லியன் கேட்குறாங்க. ட்ரல்லேலோ இந்த ஜாப் அவர்கிட்ட தான் இருக்கும். நான் அடித்து சொல்கிறேன். ஃபோன் பண்ணல சொல்லலை. தலைமையெல்லாம் வீடு தூக்கிட்டேன். ஒதுங்க பாயம் புள்ளி வந்துக்கிட்டு இருக்கே. அவ்வளோதான். காமன்லாம் கேட்குறாங்க. ரேர் கேட்டீங்க. இந்த குரு பார்த்தக்குள்ளே காசு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எவனுமே எடுத்துக்கிட்டுக்கல கைஸ். எல்லாத்துலேயும் நான் அப்டேட் போட்டேன். வீட்டுக்கு அவ்வளோ நம்ம தான் பண்ண போகிறேன் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற வரைக்கும் உனக்கு பணக்காரன் ஆக முடியாது. என்னென்னமோ வச்சுருக்காங்க. இன்ஃபார்ம் பாருங்க. எல்லாம் லெஜெண்டரி வச்சுருக்காங்க. இது என்ன ஸ்பின் இருக்கா? ஓகே நோ நாட் ஈவன் டாப் யூடியூப் போடுவீங்களா கைஸ்? அடுத்தது இந்த ரோபிளாக்ஸ் கொடுத்து நிறைய பில் எடுத்தால் கொடுப்பாங்க. ஈஸியாக சேர்த்துட்டாங்க. 300K சேர்த்துட்டாங்க. இந்த 300K வச்சு நம்ம ரீபர்த்துக்கு சேர்த்துட்டு இல்லை. இப்போ பாருங்க அண்ணன் திறமையாக பாருங்க. 250K கேட்குறாங்க. கொடுத்துடலாம். ரொம்ப வாய்ப்பு இல்லை. கொடுத்து இசாக் பேஸ் அன்லாக் பண்ணிட்டோங்க. இசாக் பேஸ்க்குள்ள என்ன பண்ணி பார்த்தா ட்ராகன் கைஸ் நான் ட்ராகன் கேண்டல் எடுக்க ரொம்பவே ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் எடுக்க முடியலைங்க. சரி நம்ம ஜாப் விட்டு நினச்சிட்டுருச்சு. செஞ்சு ஒரு ஸ்பின் இருக்கு. இதை நம்ம பார்க்கவே இல்லைங்க. ஆனால் ஸ்பின் வைக்க மாதிரி தெரியல. டிக்கெட்ஸ் வேணுமா கைஸ்? என்ன ரோபிளாக்ஸ் கொடுக்குறேன் அப்படின்றாங்க.
வயசுல சுப்ரீம் காம்பினேஷன்ல வச்சிருக்காங்க. இது குருவா பாருங்க. அப்படிதான் இருப்பான் போல. இது இவன் பேசே இல்லை. கிங் பிளாட்டு, ஃபிஷிங் பிளாட்டு, பெட்ரோல் பிளாட்டு, பிளாட்டுங்களா ஏமாறு வேற இருக்கு. It's 1 minute, 1 minute. Let's go to not rebirth. Let's go to என்னதுன்னா ஸ்பீடு கோயிலு. இப்போ நம்மளுக்கு ஃபயர் கோயில் தேவைப்படுது. பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக ஓடுற மட்டும் பண்ணாங்க. கட்டி தான் எல்லாத்துக்கும். ஓகே ஓகே சூப்பரான பிரிட்ஜ் இருக்கும். இந்த லவாக்காவை தூக்கிட்டு அல்பாய்ஸில் ஓடிட வேண்டியதா. வேறு எதுக்கும் ஆசைப்படக்கூடாது. லவாக்கை தூக்கிட்டோம்னா அப்கிரேட் போட்டுருவாங்க லவாக்காவை. பார்த்தீங்களா எனக்கு வெறியேற்றிட்டாங்க. வயசு கரெக்டாக அடிச்சாங்க. எனக்கு வெறியாச்சுங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கிட்ட கொண்டு வந்து எவனாச்சும் அடிச்சு துரோகம் பண்ணியிருந்தானா கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே அது மட்டும் இல்லாமல் சொல்ல மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் அடித்து ஆளில் வச்சுருங்க. சரிங்க, இந்த இன்னைக்கான வீடியோவில் ஐயோ இன்ட்ரோ கொடுக்குறாங்க பார்த்தோம். அடுத்து என்ன கேம் பிளே, அடுத்து என்ன கேம் பிளே போடலன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி அப்கிரேட் போட்டுருவோம். இல்லை நம்மள்கிட்ட 1 மில்லியன் இருந்துச்சு, நம்ம ரீவொர்க் பண்ணியிருக்கலாம்ல. இல்லை உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நான் திருப்பி சேர்த்துக்கணும். ஏன்னா பாருங்க பிரைடட் அப்படியா இருக்கலே இந்த லெஜெண்ட்ரி தான் ரொம்ப காசு கொடுக்குது. 34K நம்ம ஈஸியாக சேர்த்து பண்ண பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ரீவர்த்துக்கு இல்லை இப்போ அனிமேஷனாக மாசாக இருக்குங்க, சுற்றி கொடுக்குறோம். சரி நெக்ஸ்ட் ரீவர்த்துக்கு பல்லரினா கேப்புச்சினா சொன்னோம். மறக்காமல் ரீபர்த் கொடுத்துருவோம். உங்களுக்கு ரீபர்த் முக்கியம்னு நினைக்கிறேன். செர்ச்சி ட்ராகன் ஃபேமர் சீக்கிரம் பண்ணுறது இஸ்ஓகே வெறியத்தோட அடிச்சுட்டே இருப்பாங்க. வெறியோட பானாங்கன்னா எடுத்துகிட்டு போயிடலாம். ஏதாச்சும் ஆச்சுன்னா வழி இல்லை. இசாக்கு எடுத்துகிட்டு போகும். இசாக் பேஸ்லேருந்து இசாக் எடுத்துகிட்டு போகிறோம். அவனை நான் தட்டிச்சிடும் யாருமே கொண்டு வந்தாலே அடிக்கிறாங்க. நம்ம பேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு பார்த்தா காசு இன்னும் பக்கத்தில் சொல்லிட்டாங்க. சரி கேரன் சீக்ரெட் ஸ்பாண்ட் நம்மகிட்ட 3 மில்லியன் இருக்கா. அதிசயம் 5 மில்லியன் 3 மில்லியன் வச்சு நம்ம வந்து என்ன 3 மில்லியனுக்கு இருக்குது. 4.5 மில்லியனுக்கு வேணால் ஒரு காயில் இருக்குது. எங்கள் அவனே இன்வைட் கலெக்ஷன் கேட்குது. அப்புறம் அதுவே 4.5 மில்லியன் சேர்ந்துச்சு. ஷாப்புக்கு போயிட்டு ஷாப்புக்கு வந்து இது வாங்கிக்கலாம். ப்ளீஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக இன்வெஸ்டர் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளை ஒருத்தர் பிரெயினோட தூக்கிட்டு வந்தாலே அடிக்கிறோம். நம்ம கற்கூர் ஃபுல்லாக எடுத்துட்டேன். எந்த காய் எடுத்தாலும் நம்மளால் ஓட முடியும். அவங்களுக்கு லெஜெண்ட்ரி மித்திக்கல் சீக்கிரட் தூக்கிட்டு அவ்வளோதாங்க. இப்போ வந்து குறுக்க இருக்கிற வந்து எல்லா கஷ்டமும் அப்படி ஃபஸ்ட்டு காசை கலெக்ட் பண்ணிட்டு விழுத்தணும். எதுக்கும் போட்டு வெறும் குறுக்க இருக்கிறதா நான் கண்ணை மட்டும் அப்கிரேட் எனக்கு எவ்வளோ போதும் எனக்கே தெரியல. நீங்களே பார்த்துக்கோங்க. எவ்வளோ பேருக்கு லவாக்கு வர கூப்பிட்டு 1 இயர் தொட்ட போது கொஞ்சம் 62K அடிச்சிருச்சுங்க. அதுக்குள்ளே 1 மில்லியன் கிடைச்சிருச்சு. பர்கரு பார்த்த ஓகே தான்.
இது வந்து ஒரு விஷயம் பண்ணுங்க. அதை மட்டும் வாங்கிட்டோன்னே நம்ம வந்து ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா இந்த ஃபீஸ் பேக்கு தாங்க. இப்போ பாருங்க, அவளை இன்னையோட இது பண்ணுறேன். அவளை நான் ஃபீஸ் ஆகிட்டே இருக்கும். சீக்ரெட் டாய்லெட் ஸ்டோன் பண்ணியிருக்கணும். விசாக்கே ஏன் இருக்கும்? இசாக்கே தான் இருக்குது, வேறு வழி இல்லை. நம்ம 6 பேசஸ் அன்லாக் பண்ணி தான் ஆகணும் போல. அப்படியே டெலிபோர்ட் ஆகி வந்துட்டோம். சரி, 6 பேஸ் அன்லாக்காக ரெடியாக போடுங்க. ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு கைஸ். அதான் கைஸ் 7 மில்லியன் இருக்கு. டேரெக்டாக அடுத்த பேஸ் போயிடணும். அடுத்த பேஸ் எவ்வளோடா? ஆடே 10 மில்லியன். ஈஸி தான். அன்லாக் பண்ணிட்டு உள்ளே போயிடலாங்க. என்ன வெளியே வெளியே என்ன வெளியே சொல்லிட்டாங்க. நல்ல பிரிண்ட் இருக்கோம். நல்ல பிரிண்டோட ரொம்ப டீல குரோக்கட்டியில் இருக்கா. வந்து ரைட் போஸ்ட் மட்டும் சேர்த்து ஓடிடலாம். அடிச்சிட்டாங்க. எந்த வந்துட்டாங்க. அழுத்திட்டு விட்டோம். என்னையே யூஸ் பண்ணிட்டோம். நம்ம லவ்வாக்கா தூக்கிட்டு விட்டோம். அடிச்சிட்டாங்க. சரி, வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம ரீபர்த் பண்ணிடலாம். அதுக்கு வந்து என்னதுன்னா கேப்புச்சினோ அசசின்னா பெல்லரினோ கேப்புச்சினோ கேட்குது. நம்ம வந்து பெல்லரினோ கேப்புச்சினோ வந்து சாமே பேஸ்லேயே எடுத்துடலாம். கேப்புச்சினோ அசசின்னா தான் எனக்கு தெரிஞ்சிருக்காது. பார்க்கலாம். பெல்லரினோ கேப்புச்சினோ இங்கே இல்லைங்க. பெல்லரினோ கேப்புச்சினோ இப்போ வந்து ஜாப் சஹூர் பேஸில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க போய் பார்க்கலாம். ஜாப் சஹூர் பேஸில் பெல்லரினோ கேப்புச்சினோ இல்லைன்னா கேப்புச்சினோ அசசினாவா செஞ்சு இல்லைங்க. அது என்னன்னு தெரியல. வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன பையன் இருக்கான். எனக்கு விரும்பி பரவ பண்ணுறாங்க. போயிடுச்சு. ஸ்பீடாக ஓட முடியல. எடுத்துட்டு ஓடிடுறேன். போய் அடிச்சிட்டோம். பெல்லரினா கேப்புச்சினோ அசசினோ இருக்கு. இதை தூக்கிட்டு ஓடுறேன். பேசணும் பாருங்க. அடிக்க வரான். எடுத்துட்டோம். சின்ன ஸ்பீடாக அழுத்திட்டு போயிட்டு கேப்புச்சினோ அசசினோ எடுத்துடுறாங்க. இந்த மிச்சங்கள் கூடி வேணால் நம்ம கொஞ்சம் கழிச்சு எடுத்துக்கலாம். இவ்வளோ இப்படி அடிக்காதடி ப்ளீஸ்டா. பாருங்க, அடிச்சுட்டே இருக்காங்க. எனக்கு ஒருலையாவது நீ ஃப்ரீஸ் ஆகி கடடா. நீ ஃப்ரீஸ் ஆகி தொலைடா. ஃப்ரீஸ் ஆக மாட்டேறாங்க. தயவு செஞ்சுடாடி, எனக்கு ரீபர்த் ஏறுடா. வேற வழி இல்லை. வெளியே போ. நம்ம பேர்ல நினைக்கிறேன். பாருங்க, அன்காமலே எடுத்துட்டு எனக்கு புரியல. ஒரு மனுஷன் எடுத்துட்டு போகல. இல்லை எனக்கு பக்கே ஆயிடுச்சு. அப்படியே பூரா இவனோட பக் ஆயிடுச்சு. வந்துட்டேன். இப்போ நீ மாட்டாது பாருங்க. எனக்கு தெரியும். நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு ரிப்போர்ட் அடிச்சிருங்க. ஒரு பிரைண்டாலும் தூக்க விட மாட்டோம். இவனே தான் நெக்ஸ்ட் ஸ்டீலிய பிரைண்டரில் சர்வருக்குள்ளே வந்து விளாண்டுருந்தோம் போல. சரி, பட் பண்ணிடலாங்க. ஐயோ
இந்த ஒருத்தன் இவன் இந்த சர்வரில் இருக்கிற வரைக்கும் அவனும் உங்களை அடிக்க முடியாதுராடு சாமி. இந்த வீடியோ முடிக்க வேண்டிய நேரம் கிட்டத்தட்ட வந்துட்டே இருக்குது. ஏன்னா நான் வந்து சொல்லப்போனால் எத்தனை மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன்னு கேட்டால் நீங்கள் ஷாக்கே ஆயிடுவீங்க. மணி காலையில் 4 மணி இருக்குங்க. அப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கீங்க உட்காந்துட்டு. நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ நான் அப்போ தாங்க ரெக்கார்டே பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ நான் சீரியஸாக அப்படியே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ போய் நான் இந்த டைமில் இப்போ இருக்குது. இப்போ எனக்கு கண்ணு முன்னாடி சிக்கில் டேராக இருக்கும். அதனால் தூக்க முடியும். இதான் இவன் அடிப்பான், இல்லைனா இன்னொருத்தன் வந்து அடிப்பான். 6-7 அடிச்சுட்டான். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சிடுவேன். பார்ட் 2 வந்து நானே உங்களுக்கு போடுறேன். சரி, பாய் பாய், டேக் கேர்.